திருச்சிற்றம்பலம். மெய்யடியர் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் எழுங்கள், நற்சிந்தனைகளோடு எழுங்கள். நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அருளுரைகளை கேட்டு மகிழுங்கள். நீங்களும் நல்ல சொற்களையே பேசுங்கள், நல்லதையே செய்யுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். திருச்சிற்றம்பலம். அன்னம் அளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் கூத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று முதலாம் திருமுறையிலே திருக்குரங்கு அணில் முட்டம், திருச்சிற்றம்பலம், திருக்குரங்கு அணில் முட்டம் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இதுவும் தொண்டை நாட்டு தலங்களிலே ஒன்று. ஐயா, திருக்குரங்கு அணில் முட்டம்னு சொல்கிறீங்களே, இது எங்கே இருக்குன்னு தெரியலையே. இல்லை, வாங்க, கவலையே படாதீங்க. நம்ம காஞ்சிபுரம் போகும். காஞ்சிபுரத்துலேருந்து வந்தவாசி போகிற பேருந்தில் ஏறி பாலாறுன்னு ஒரு ஆறு இருக்கு. அந்த பாலாற்றை கடந்த உடனே தூசி என்று ஒரு இடம், பேர் தூசி. அந்த தூசியில் இறங்கி கிழக்கு நோக்கி ஒரு 2 கிலோமீட்டர், கிழக்கு நோக்கி 2 கிலோமீட்டர் போகணும். அப்படி போனாக்க திருக்குரங்கு அணில் முட்டம் என்ற கோயிலை திருத்தலத்தை அடையலாம். அது என்ன குரங்கு அணில் முட்டம்? குரங்குங்கிறது இங்கே வாலி. வாலி யாரு? சுக்ரீவனுடைய அண்ணன். இந்த வாலி வழிபட்ட திருத்தலங்க இது. அடுத்தது அணில் வழிபட்டது. அதுக்கு அடுத்தது காகம் வழிபட்டது. காகம்னா முட்டம், முட்டம் என்பது காகம். ஆக வாலியும் அணிலும் காகமும் வழிபட்டதனாலே இப்பெயர் பெற்றது. இறைவனுடைய திருநாமம் வாலி வழிபட்டதை காட்டும் சான்று. காக்கை மடு, காக்கை வழிபட்டதை காட்டுவது. காக்கை மடுன்னு ஒன்று இருக்காங்க. இந்த காக்கை வழிபட்டதுக்கு அதுதான் அடையாளம். மூன்றினுடைய உருவங்களும் சுதையினாலே ஆலய வாயிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. எது? குரங்கு, வாலி, அப்புறம் அணில், காகம். மூன்றினுடைய உருவங்களும் ஆலயத்தினுடைய வாயிலேயே அமைத்திருக்கிறாங்க சுதையினால். இறைவனுடைய திருப்பெயர் வாலீஸ்வரர். வாலி வழிபட்டதுனால வாலீஸ்வரர். இறைவியினுடைய திருநாமம் இறையார் வளையம்மை. இதனையே இறையார் வளையாளை, இறையார் வளையாளை ஓர் பாகத்து அடக்கி என பதிகம் அறிவிக்கிறது. தீர்த்தம் வாலி தீர்த்தம். இந்த தலமானது காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலிலிருந்து தெற்கே 12 கிலோமீட்டர் தூரத்திலே பாலாற்றினுடைய கரையிலே தூசி என்னும் இடத்துக்குலேருந்து 2 கிலோமீட்டரில் இருக்கு. அப்படிப்பட்ட அருமையான திருத்தலம் திருக்குரங்கு அணில் முட்டம். ஞானசம்பந்த பிள்ளையார் திருவோத்தூரிலே ஆண்பனையை பெண்பனையாக்கி
அமணர்களையெல்லாம் சைவர்களாக்கி திருமாகரல் என்னும் தலத்தை வணங்கிய பின் குரங்கின் முட்டத்தை குரங்கு அணில் முட்டத்தைச் சேர்ந்தார். அங்கு ஆதி முதல்வர் தாளை வணங்கி குரங்கனில் முட்டம் தொழு நீர்மையால் துன்பமிலர்னர். குரங்கு அணில் முட்டம் தொழு நீர்மையர் துன்பமில்லர், அவங்களுக்கு துன்பமே கிடையாது என்று சிறப்பித்து விழு நீர் மழுவாள் என்று தொடங்குகின்ற பதிகத்தை பாடினார். முதலாம் திருமுறை 31வது பதிகம். நமக்கு 3வது பாடலை பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை முதலில் காண்போம். சூலப்படையான் விடையான் சுடு நீற்றான் காலந்தனை ஆறுயிரிய காலவன். காலந்தனை ஆறுயிர் வவ்விய காலன் கோலப் பொழில் சூழ்ந்த குரங்கு அணில் முட்டத்து ஏலங்கமழ் புன்சடை எந்தை பிரானே என்று பாடுகிறார். அழகான சோலை, அழகிய சோலைகளாலே சூழப்பெற்றது எது? குரங்கணில் முட்டம். அந்த குரங்கணில் முட்டத்திலே எழுந்தருளியிருக்கிற மனம் கமழும் சடைமுடியை உடைய சடாமுடி, மனம் கமழுகிறது உடையவனாகிய அப்படிப்பட்ட எந்தை பிரான் சூலப்படையையும் விடை ஊர்தியையும் உடையவனாக இருக்கிறான். திருவெண்ணீர் பூசிய மேனியனாக இருக்கிறான்.